Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எல்லாரும் இங்கே இருக்காங்க அப்படின்றத நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சப் லோக் யஹான் ஹே. இங்கே அப்படின்னா யஹான், ஹே அப்படின்னா இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ப்ளூரல் ஃபார்ம், அதாவது எல்லாரும் அப்படின்றது நிறைய நபர்களை தானே குறிக்குது. ஸோ ஹேன் அப்படின்னு சொல்லணும். சப் லோக் அப்படின்னா சப் அப்படின்னு சொன்னாலே எல்லாம் அப்படின்றது அர்த்தத்தில் வரும். ஸோ எல்லாரும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நபர்கள், மனுஷங்களை பற்றி பேசுகிறோம். அதனால சப் லோக் அப்படின்னு சொல்லலாம், சப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சப் அப்படின்றது பொருட்களை குறிக்கிறதுக்கும் நம்ம சொல்லலாம். சப் லோக் அப்படின்றது எல்லாரும் அப்படின்றத அக்யூரேட்டாக குறிக்கும். ஓகேங்களா? ஸோ சப் லோக் எஹா ஹே அப்படின்னு சொல்லணும். எல்லாரும் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு சப் லோக் கஹா ஹே. ஸோ சப் லோக் இல்லை சப், ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம். கஹா ஹே அப்படின்னா எங்க இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். கஹான் அப்படின்னா எங்க. எல்லாரும் அங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ அங்க இருந்தாங்க, இது பாஸ்டில் ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்த சொல்றோம், இருந்தாங்கன்ட்டு. ஸோ சப் லோக் வஹான் தே. ஸோ ஹேன் அப்படின்றது இருக்காங்க அப்படின்றத குறிக்கும். இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தா தி தே இதுதான் பாஸ்ட் டென்ஸை குறிக்கும். இருந்தார், இருந்தால், இருந்தாங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு. ஸோ இருந்தார் அப்படின்னா தா வரும், இருந்தால் அப்படின்னா தீ வரும். இங்க இருந்தாங்க ப்ளூரல் ஃபார்ம் இல்லை ரெஸ்பெக்டோட ஒருத்தவங்க சொல்லணும் அப்படின்னாலுமே தே யூஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ சப்லோக் அப்படின்னா எல்லாரும், வஹான் தே அப்படின்னா அங்க இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் அங்கதான் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, ஸோ இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இங்க ஒரு கொஷின். ஸோ இங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான கொஷின் வேர்ட் இல்லை, அதாவது எங்க, ஏன், எப்படி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதனால இங்க கியா அப்படின்றத சேர்க்கிறோம். கியா ஆப் சப்லோக். ஸோ நீங்க எல்லாரும், ஆப் சப்லோக், ஆப் சப்லோக் அப்படின்னா நீங்க எல்லாரும் அப்படின்ற அர்த்தத்துல வரும். ஆப் அப்படின்றது நீங்க, ஆப் சப்லோக் அப்படின்னா நீங்க எல்லாரும். வஹான் தே கியா இல்லை வஹான் தே அப்படின்னு. கியா அப்படின்றது ஃபர்ஸ்ட்லேயே சொல்லலாம், இல்லை வஹான் தே கியா அப்படின்றதும் சொல்லலாம். அங்க இருந்தீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஹெயின் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னேன். தா தி தே அப்படின்றதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டென்ஸும் எப்படி வரும் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். பிகினராக இருக்கிற பட்சத்தில் அந்த பேசிக்கான வேர்ப்ஸ், அந்த டென்ஸ்ல எப்படி பேசுறது அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களுக்கு இன்னும் பேசிக்கான டென்ஸ், வேர்ப்ஸ் இதெல்லாம் தெரியாது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட ஒரு பிடிஎஃப் இருக்குது, அதை வாங்கி உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிகினராக இருக்கிற பட்சத்தில். ஸோ பேசிக்காக நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் என்னென்ன வேர்ப்லாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த வேர்பு எல்லா டென்ஸ்லேயுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். அது கூடவே டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில முக்கியமான ஹிந்தி சென்டென்ஸ் ஃபார்மேட்ஸும் என்கிட்ட இருக்குது. டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்ஸ் இது எல்லாமே பிடிஎஃபாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணிவிட்டு பிடிஎஃப் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ சப் லோக் இல்லை சப். குஷ் தே அப்படின்னா சந்தோஷமா இருந்தாங்க, குஷ் அப்படின்னா சந்தோஷம், இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தே அப்படின்றத பார்த்தோம். எல்லாரும் நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க இல்லை இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு. கல் அப்படின்னா நேற்று, சப்லோக் அப்படின்னா எல்லாரும், ஹமாரே கர் அப்படின்னா எங்க வீட்டுக்கு, ஆயே அப்படின்னா வந்தாங்க அப்படின்னு அர்த்தம். இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆயே தே அப்படின்னு சொல்லலாம். ஆயே தே அப்படின்னா இருந்தாங்க அப்படின்றது அர்த்தம். எல்லாரும் உங்களை பற்றி கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸில் நடந்த விஷயங்களை பற்றி பேசும்பொழுது நம்ம எப்போவுமே பாஸ்ட் டென்ஸ்க்கு ஒரு ரூல்ஸ் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, எதை, யாரை. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம சப்ஜெக்ட் கூட நே சேர்ப்போம். இங்கே வந்தாங்க, போனாங்க அப்படின்ற வேர்ப் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம பாஸ்ட் டென்ஸில் நே சப்ஜெக்டில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எதை வந்தாங்க, யாரை வந்தாங்கன்னு அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. யார் வந்தாங்கன்னு தான் கேட்க முடியும், யாரைன்னு கேட்க முடியாது. ஸோ இங்கே வேர்பு கேட்டாங்க. ஸோ எதை கேட்டாங்க, யாரை கேட்டாங்க. ஒரு மீனிங்ஃபுல்லான கொஷின் வருது, நம்ம அதுக்கு ஒரு பதிலும் கொடுக்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கிறோம். ஸோ சப்னே அப்படின்னு சொல்லணும். ஸோ சப்புக்கு பதிலாக சப்னே இல்லை சப் லோக்னே அப்படின்னு சொல்லலாம். சப் லோக்னே, சப்னே ரெண்டுமே கரெக்டு தான். தும்ஹாரே பாரேமே அப்படின்னா உங்களை பற்றி அப்படின்றது அர்த்தம். பூச்சாஹே அப்படின்னா கேட்டு இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். நாங்கள் எல்லாரும் நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ எதை சாப்பிட்டீங்க, யாரை சாப்பிட்டீங்க, எதை சாப்பிட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியும் இல்லையா. அப்போ சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும்.
ஸோ ஹம் அப்படின்னா நாங்கள், சப்னே அப்படின்னா எல்லாரும், நாங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹம் சப்னே. நீங்கள் எல்லாரும் அப்படின்னா ஆப் சப்னே. ஸோ நீங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பேசுகிறவங்கள சேர்க்காம உங்களை எல்லாரையும் சொல்கிறதா அர்த்தம். ஆப் சப்னே அப்படின்னா. ஹம் சப்னே அப்படின்னா நாங்கள் எல்லாரும், எல்லாரும் அப்படின்றத நம்ம கவனிக்கிறவங்கள சேர்க்கல, நாங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை நாம எல்லாரும் அப்படின்னு சொல்கிறதுக்குமே வந்து ஹம் சப்னே அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அச்சா கானா அப்படின்னா நல்லா சாப்பாடு சாப்பிட்டோம். கானா காயா அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டோம். நாங்கள் எல்லாரும் லீவில் பெங்களூர் போனோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ எங்கே போகணும், எதை போகணும், ஸோ எதை யாரை அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஓகேங்களா? ஸோ எதை போகணும், யாரை போகணும், ஒரு மீனிங்ஃபுல்லான கொஷினாக வரல அப்படின்ற பட்சத்தில் சப்ஜெக்ட் அப்படியே வரும். ஸோ ஹம் சப் இல்லை ஹம் நாங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹம் சப் லோக் இல்லை ஹம் சப், ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். சுட்டி பர் அப்படின்னா லீவுக்கு பெங்களூர் கயேத்தே, பெங்களூர் போயிருந்தோம், பெங்களூர் கயேத்தே அப்படின்னு சொல்லணும். நாங்கள் எல்லாரும் நேற்று படம் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹம் சப் லோக் கல் ஃபிலிம் தேக்னே கேலியே கயேத்தே. ஸோ இல்லை ஃபிலிம் தேக்னே கயேத்தே சொல்லலாம், ஃபிலிம் தேக்னே கேலியே கயேத்தே அப்படின்றதும் சொல்லலாம். தேக்னே கேலியே அப்படின்னா பார்ப்பதற்காக அப்படின்ற அர்த்தம். ஸோ ஹம் சப் கல் ஃபிலிம் தேக்னே கேலியே கயேத்தே. நீங்கள் எல்லாரும் நேற்று எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கறதுக்கு ஆப் சப் நீங்கள் எல்லாரும், கல் அப்படின்னா நேற்றுக்கு, கஹான் அப்படின்னா எங்கே, கயேத்தே அப்படின்னா போயிருந்தீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கயே அப்படின்னா போனீங்க, போயிருந்தீங்க அப்படின்னு நம்ம பேசும்பொழுது கேட்போம். ஸோ கயேத்தே அப்படின்னு கேட்கணும். நாங்கள் எல்லார் பற்றியும் யோசித்தேன், நான் எல்லார் பற்றியும் யோசித்தேன். ஸோ எதை யோசித்தேன், யாரை யோசித்தேன். ஸோ எதை அப்படின்னு ஒரு மீனிங்ஃபுல்லான கொஷின் வரும், எதை யோசித்தாய் அப்படின்னு. ஸோ அப்போ சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். மெயின்னே அப்படின்னு சொல்லணும். சப்கே பாரேமே எல்லார் பற்றியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சப்கே பாரேமே. ஸோ ஆப்கே பாரேமே அப்படின்னா என்னை பற்றி, உங்களை பற்றி. மேரே பாரேமே அப்படின்னா என்னை பற்றி. உஸ்கே பாரேமே அப்படின்னா அவரை பற்றி. அதே போல் எல்லார் பற்றியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சப்கே பாரேமே. சோச்சா அப்படின்னா யோசித்தேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர் எல்லார் பற்றியும் யோசிச்சாரா, இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லார் பற்றியும் யோசிச்சாரா. ஸோ எல்லார் பற்றியும் யோசிச்சாரா அப்படின்னு கேட்கறதுக்கு கியா உஸ்னே. ஸோ எதை, யாரை. ஸோ மீனிங்ஃபுல்லான கொஷின் வருது. ஸோ உஸ்னே அவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு சப்கே பாரேமே சோச்சா. ஸோ கியா உஸ்னே சப்கே பாரேமே சோச்சா அப்படின்னு கேட்கணும். இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லார பற்றியும் யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஸோ நீங்கள், அதனால ஆப்னே அப்படின்னு வரும். ஸோ இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ ஃபைஸ்லா. ஃபைஸ்லா அப்படின்னா முடிவு. ஏ ஃபைஸ்லா லேனேசே பெஹலே அப்படின்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி. லேனேசே பெஹலே, பெஹலே அப்படின்னா முன்னாடி. ஸோ லேனேசே பெஹலே ஆப்னே அப்படின்னா நீங்கள், சப்கே பாரேமே சோச்சா எல்லார பற்றியும் யோசிச்சிங்களா அப்படின்னு அர்த்தம். நாளைக்கு எல்லாரும் லஞ்ச் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கல் சப் லோக் இல்லை சப் லஞ்ச் லேக்கர் ஆவோ இல்லை லேக்கே ஆவோ, ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம். எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு லேக்கர் ஆவோ, லேக்கே ஆவோ. நாளைக்கு எல்லாரும் சரியான நேரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு கல் சப்கோ டைம் பர் ஆனாகே. ஸோ டைம் பர் அப்படின்னா நேரத்துக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ சப்கோ அப்படின்னா எல்லாரும், ஆனாகே அப்படின்னா வரணும். எல்லாரும் சரியான நேரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து ஜானாகே அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான ஃபார்மேட்ஸ் தான் வந்து ரொம்பவே முக்கியம். வரணும், போகணும், சொல்லணும், வர வேண்டி இருந்தது, போக வேண்டி இருந்தது, இந்த மாதிரியெல்லாம் எப்படி பேசுறது அப்படின்றது நீங்கள் அந்த பிடிஎஃப் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லார்கிட்டையும் இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சப்கோ அப்படின்னா எல்லாருக்கும். ஸோ சப்கே பாரேமி அப்படின்னா எல்லாரை பற்றியும். இங்கே சப்கோ அப்படின்னா எல்லாருக்கும். இஸ்கே பாரேமி அப்படின்னா இதை பற்றி அப்படின்னு அர்த்தம். பத்தாதோ அப்படின்னா சொல்லு அப்படின்னு அர்த்தம். ஸோ பத்தா தீஜியே அப்படின்னா சொல்லுங்கன்னு ரெஸ்பெக்டாக சொல்கிறதா அர்த்தம். பத்தாவோ அப்படின்னா சொல்லு. ஸோ பத்தாதோ இல்லை பத்தாவோ அப்படின்றதுல எது வேணாலும் சொல்லலாம். எல்லாருக்கும் ரூல்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ எல்லாருக்கும் சப்கோ ரூல்ஸ் பத்தாஹே. ஸோ அது வந்து பத்தாவோ, இது வந்து பத்தா. ஸோ பத்தாஹே இல்லை ஜான்தாஹே, ரெண்டத்தில் எது வேணாலும் சொல்லலாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபார்மேட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். நம்ம ரிப்பீட்டடாக டெய்லி லைஃப்பில் பேச்சு வழக்கில் யூஸ் பண்ண மாதிரியான சென்டென்சஸ் தான் நம்ம வீடியோஸில் நம்ம பார்த்துட்டு வரோம். டெய்லி லைஃப்பில் உங்களுக்கு பேசுகிறதுக்கு ப்ராக்டிக்கலாக என்னென்ன தேவைப்படும் அப்படின்றது தான் செலக்ட் பண்ணி நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.